யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. ஓகேவா? நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து உலகத்தில் இருக்குன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா வந்து விண்டோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஈவன் 5%ங்க. நாட் ஈவன் 5% விண்டோஸ் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் வந்து லினக்ஸுங்க. லினக்ஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தேர் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ்னு இருந்துச்சுங்க. ஸோ யூனிக்ஸுடைய வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக விண்டோஸ் மாதிரியே உருவான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லினக்ஸ்னா என்னன்னா யூனிக்ஸ் ஓஎஸ் விண்டோஸ் மாதிரி மவுஸ் எல்லாம் வைத்து ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா அண்ணா யூனிக்ஸில் மவுஸ்லாம் யூஸ் பண்ண முடியாதானா? பண்ண முடியாது. யூனிக்ஸ் ஓஎஸ் விண்டோஸ் மாதிரி மவுஸ் எல்லாம் வைத்து ஒர்க் பண்ண முடியும். யூனிக்ஸ் என்விரான்மெண்ட்னா என்ன? இது வந்து ஒரு கருப்பு கலர்ல கமாண்ட் லைன் என்விரான்மெண்ட். கமாண்ட் லைன் என்விரான்மெண்ட் இன் பிளாக் கலர். கீபோர்டில் கமாண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? அதுவே வந்து லினக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டோஸ் மாதிரி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் வர மாதிரி பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி வர மாதிரி, இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி வர மாதிரி, இது எல்லாமே பண்ணலாம். அது விண்டோஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இது எல்லாமே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன், இதெல்லாம் வருது இல்லையா? கிளிக் பண்ண இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பாருங்க, இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் விண்டோஸ் மாதிரி பயன்படுத்தலாம். அதுதான் லினக்ஸ்ன்னு சொன்னேன். லினக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஓஎஸ் இருக்குங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து லினக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து they got Ubuntu Linux OS. ஓகேவா? ஒபுட்டு மாதிரி உபுண்டு. சரிங்களா? ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹேட் லினக்ஸ் ஓஎஸ். நிறைய ஓஎஸ் இருக்குங்க. பேரட் ஓஎஸ் நிறைய இருக்குங்க. நான் மெயினான சிலதை சொல்றேன். காலி லினக்ஸ். இந்த காலி லினக்ஸ் தான் வந்து ஹேக்கிங்க்கு, சைபர் செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கிங்க்கு, சைபர் செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுற லினக்ஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் மேஜர் வகைகளான 3 ஓஎஸ். இது இல்லாமல் நிறைய ஓஎஸ் இருக்குங்க. ஓஎஸ். சரிங்களா? ஓகேவா? அண்ணா அது எப்படி அண்ணா லினக்ஸில் மட்டும் இவ்வளோ ஓஎஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸோ யூனிக்ஸோ வந்து தே கால் இட் அஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விண்டோஸ் இருக்குது. விண்டோஸோட ஓனர் யார்? மைக்ரோசாஃப்ட்டுங்க. ஆனால் லினக்ஸ்க்கு அப்படி கிடையாதுங்க. நான் வந்து வெங்கட் லினக்ஸ்னு ஒரு ஓஎஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸை எடுத்து கொஞ்சமாக கஸ்டமைஸ் பண்ணி வெங்கட் லினக்ஸ்ன்னு நான் தனியாக ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து இது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னாங்க. இந்த லினக்ஸ் ஓஎஸை வச்சு தான் வந்து நான் ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து ஹெச்சிஎல் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ஓஎஸை தயாரிக்கலாம் விண்டோஸ் மாதிரின்னு தயாரித்து அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகி நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகிடுச்சிங்க ஹெச்சிஎலுக்கு. ஹெச்சிஎல் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஹெச்சிஎல் லேப்டாப் தயாரித்தாங்க. ஹார்ட்வேரில் ஹெச்சிஎல் லேப்டாப் தயாரித்தான். ஹெச்சிஎல் லேப்டாப்பில் ஹெச்சிஎல் ஓஎஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு திங்க் பண்ணோம். ஓஎஸ் தயாரிக்க நாங்கள் ட்ரை பண்ணி கம்பெனியில் லாஸ் ஆகிடுச்சிங்க. நான் அந்த டீமில் இல்லை, எங்கள் கம்பெனி அப்படி பண்ணி லாஸ் ஆகிடுச்சிங்க. புரியுங்களா? ஓகேவா? ஹெச்சிஎல் ஓஎஸ்லாம் தயாரிக்க ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால இதை வச்சு வந்து அவங்களே ஓஎஸ்லாம் தயாரிப்பாங்க. ஆனால் விண்டோஸ் அப்படி விட மாட்டான்.
அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா ஓஎஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அண்ணா அப்படின்னு உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஓஎஸ்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு யூசர் இருப்பாங்க, நான் தான் அதுங்க. ஒரு யூசர் இருக்காங்க. ஒரு யூசர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டருங்க. இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டருங்க. இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டருங்க. இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டருங்க. இந்த கம்ப்யூட்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குன்னா வந்து இது கூட வந்து மவுஸ் இருக்கும். மவுஸ் இருக்கும். ஸோ மவுஸ் இங்கே இருக்கு. கீபோர்டு இங்கே இருக்கு. இந்த கம்ப்யூட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன், பவர் பாயிண்ட். என்னது? பவர் பாயிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பவர் பாயிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பவர் பாயிண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேவா? இந்த மவுஸை வச்சு இந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணும்போது இந்த பவர் பாயிண்ட்டை போய் நான் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பவர் பாயிண்ட்டையும் இந்த மவுஸையும் வந்து லிங்க் பண்றவன் எவன் கேட்டீங்கன்னா, நடுவில் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நடுவில் ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இவன் தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஓஎஸ். ஸோ ஓஎஸோட வேலை என்னன்னா வந்து இந்த யூசரையும் இந்த ஹார்ட்வேரையும் இந்த சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ணுறவன் அவனை தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் தி interface between user, hardware, software. இது எல்லாத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். சரிங்களா? சரி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எப்படி அண்ணா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி அண்ணா இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பவர் பாயிண்ட் எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் இருக்கும். வேற என்ன இருக்கு? எம்எஸ் வேர்டு, ஓகேவா? ஜாவா, பைத்தான், ஜாவா, எம்எஸ் பெயிண்ட், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குங்க. இந்த சென்டர்ல ஒருத்தன் இருப்பான், அவன் தான் முக்கியமான ஒரு ஆளு. அவன் யாருன்னா கேட்டீங்கன்னா வந்து இவன் பேர் தான் கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பேர் தான் வந்து கெர்னல்.
இவன் பேர் தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெர்னல்னா யாருன்னா வந்து கோர் ப்ரோக்ராம் interact with hardware. ஓகேவா? கர்னல் தான் வந்து ஹார்ட்வேர் கூட பேசுற ப்ரோக்ராமுங்க. நான் நடத்துறது பயங்கர இம்பார்ட்டன்ட்டுங்க, கவனிங்க. தம்பியில புரியுதா நடத்தும் வரைக்கும்? புரியுதுங்களா? ஸோ இது பேர் தான் கர்னல். கர்னல்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுதான் நான் சொல்லி தர ட்ரை பண்றேன். கெர்னல்ன்றவன் வந்து இந்த ஹார்ட்வேர் கூட பேசுவான். இங்கே வெளியில் இருக்கிறது தான் யூசர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூசர் ப்ராசஸ் தான் இந்த சாஃப்ட்வேர். இதுதான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது கெர்னல்னு கேட்பாங்க. கெர்னல்னா என்னன்னா வந்து கோர் ப்ரோக்ராம். சி டிரைவில் விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்கள் லேப்டாப்பில் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போய் பாருங்கள். சி டிரைவில் விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த விண்டோஸ் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் கெர்னல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க லினக்ஸை பொறுத்த வரைக்கும். இது கெர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது யூசர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக வந்து ஜிஎன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க, வேண்டாம். ஓகேவா? ஜிஎன்யூன்றது ஒரு கம்பைலர்னு சொல்லுவாங்க, வேண்டாம். இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, கம்பைலர்னா என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அந்த வார்த்தை சொன்ன தொட்டு மேபி நீங்கள் கம்பைலர்னா என்னன்னு